பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. போன வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் பார்த்தால் அநேக விஷயங்கள் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா. முக்கியமாக நாட்டு பிரதமர் 56 மோடி அவர்கள் ரஷ்யா, உக்ரைன், போலந்து பயணம் எல்லாம் முடித்து வந்தார். வெற்றிகரமாக அந்த பயணம் முடிஞ்சது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் இனிமேல் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று 2 பேரும் மோதியுடைய கால்களில் விழுந்து தொழுது நாங்கள் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி இப்போ யுத்தம் நிறுத்திவிட்டது இல்லை. இவர் தான் லோக குரு ஆச்சு. இவர் சொன்ன அந்த பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லையே. அப்பேற்பட்ட ஆள் தானே. மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா, ஞானி, என்டையர் பாலிட்டிக்ஸில் டாக்டரேட் எடுத்தவர். அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவருக்கு எந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக்காக பேச தெரியும் என்று. அப்பேற்பட்டவர் அவர். சாதாரணமான ஆள் இல்லை. புலின்னா சாதாரண புலி இல்லை, ஐயப்பன் ஏறி உட்காந்து போன புலி அவர். புரியுதுங்களா? ஆமாம். சரி, எதுவாகட்டும். இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். இந்தியாவுக்கு திரும்பி வந்ததும் இல்லாமல் உடனே அடுத்த ஒரு அதிர்ச்சி அவரை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. என்ன அதிர்ச்சின்னு தானே கேட்பீங்க. போன வருஷம் 2023 டிசம்பர் 4 நேவி டே என்ற அந்த தினத்தில் மகாராஷ்டிராவினுடைய கடவுளுக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு ராஜா சத்ரபதி சிவாஜி, அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய 35 அடி உயரமான அந்த சிலை ஒரு காற்று அடித்த உடனே கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிடுச்சு. இதிலிருந்து வெளியில் வருதில்லை இந்த பிஜேபி சர்க்காரினுடைய ஊழல்கள். கடந்த 2014 இந்த பிஜேபி ஃப்ராடு சர்க்கார் இவருடைய தலைமையில் வந்து 100கணக்கான சிலைகள் திறந்து வச்சுருக்காங்க. வல்லபாய் பட்டேலிருந்து 100 சில்லற அடி உயரமான வல்லபாய் பட்டேல் சிலை 3200 கோடி செலவில். அது எப்போ தான் கீழே விழணும்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை கீழே விழாதுன்னு நினைக்கிறேன். சைனாவிலேருந்து செஞ்சு வந்தது, அசம்பிள்டு இன் இந்தியா. அப்படி தான் ராகுல் காந்தி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது. இப்போ அந்த சிலை வந்து எத்தனையோ பறவைகளுக்கு கக்கா போடுறதுக்கான இடம். ஒரு சினிமாவில் நம்ம மறைந்த இவர் சொல்கிறார் இல்லைங்களா, விவேக், இங்கே சாப்பிடும், அது நேருஜி மேலேயும் காந்தி சிலை மேலேயும் போய் கக்கா போடம்பான்னு. அந்த மாதிரி பறவைகளுக்கு கக்கா போடுற இடம். அநேக மீனவர்களுடைய சோத்தில் மண் போட்ட சிலை அது டோட்டல் ஃபெயிலியர். யாரும் அங்கே போய் அந்த சிலையை பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட்டும் போகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சின்னதும் பெருசுமான 100கணக்கான சிலைகள் இந்தியா ஒட்டுக்கு. அதில் ஒன்று தான் மத்திய பிரதேசில் ஒரு கோயில், கிட்டத்தட்ட 12 சிலைகள் வைத்து செஞ்ச கோயில். அதில் 100கணக்கான கோடி ஊழல். இதில் எத்தனை கோடி ஊழல்னு தெரியாது. இந்த மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியினுடைய 35 அடி உயரமான அந்த சிலை செய்யறதுக்கு இப்போ அது கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிடுச்சு. அப்போ தெரிஞ்சிடுச்சு இவங்களுடைய ஊழல். அதுக்கு பிறகு குஜராத்தில் நடந்த அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு விழுந்தது எல்லாம். இப்போ பாருங்கள், பீகாரில் கிட்டத்தட்ட 16 பிரிட்ஜு அது உடஞ்சி கீழே போச்சு. இப்படியெல்லாம் இவ்வளோ ஒரு ஃப்ராடு அரசு இது வரைக்கும் நம்ம இந்தியா பார்த்ததே இல்லை. செயலில் ஃப்ராடு, பேச்சில் பொய், எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செய்கின்ற எல்லா வேலைகளும், எல்லா டேக்ஸும் கொண்டு வந்து மனுஷன் வாழ விடாதபடிக்கு விலைவாசி உயர்வு. ஆனால் மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க, கார்ப்பரேட் கம்பெனிங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்படி ஒரு ஃப்ராட் அரசு இது வரைக்கும் நம்முடைய இந்தியா கண்டதில்லை. பிரியமானவர்களே, இது இந்தியாவுடைய சூழ்நிலை. இதற்கு ஏற்றபடி பிஜேபி ஃப்ராடுங்க உட்காந்துட்டு இதுக்கு பிபி ஊதிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் அல்ல. இது இப்படி ஒரு கவர்மெண்ட் இல்லாகாட்டி கூட பரவாயில்ல, ஜனங்களே தானே ஆண்டுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. இவரோட நோக்கம் எல்லாம் ஒன்றே தான், கடிச்சு பிடிச்சி இந்த 5 வருஷத்தை ஓட்டணும். அதை விட முக்கியம் அடுத்த டிசம்பர் வரைக்கும் இவங்க இருக்கணும். ஏன்னா 25 தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் ஆகுது. அந்த 100 வருஷத்தினுடைய சென்டனரி செலிப்ரேஷன் கிராண்டாக கொண்டாடணும். அந்த கொண்டாடும்போது இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு என்ற விஷயத்திலிருந்து
மத சார்புள்ள ஹிந்து ராஷ்டிரம் என்று இவங்களுக்கு இது அறிக்கையிட வேண்டும். அதற்கு தான் பல சட்டங்கள் மாற்றி 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 கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. அநேக சட்டங்கள் பப்ளிக்கு தெரியல, சின்ன சின்ன திருத்தம் செய்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம கவனிக்க வேண்டும் என்றால் பொதுமக்கள் கவனிக்க வேண்டும். அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம். அவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் எப்போ வேணாலும் யாருடன் கூட்டணி வைப்பாங்க, யாருடன் எதிர்த்து நிற்பாங்க, தங்களுடைய வயிற்று பழப்புக்காக எது வேணால் செய்வாங்க. அதில் எந்த அரசியல் கட்சியும் நம்ம நம்ப வேண்டாம். ஆனால் பொதுமக்கள் இந்த ஒரு சிந்தனையில் வந்து இந்த 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 கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பெரிய ஒரு புரட்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா நாம் இவருடைய கையில் அடிமைகளாக இருப்போம். எப்படி பிரிட்டிஷ் கையிலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறதற்கு போராட்டம் பண்ணோமோ, புரட்சி பண்ணோமோ, அதுக்கு ஈக்குவலாகவும் மேலேயும் பண்ணணும். ஏன்னா பிரிட்டிஷ்னு வரும்போது காமன் எதிரி, இது காமன் எதிரி இல்லை, ஒரு கூட்டம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதான் யோசிக்கணும். இந்த புத்தி இல்லாத தலிது பஞ்சம சூத்திரர்கள், அவங்கள பிராமணர்கள் தான் அவங்கள கையாளுறாங்கன்ற புத்தி அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே நாம் 10 அடி கீழேனா எனக்கு 30 அடி கீழே ஒருத்தர் இருக்கிறான்றது போல் அவங்களுக்குள்ளே மேலே கீழேன்னு வதுக்குத்துட்டான். அதனால் என்ன ஆகுது, ஒரு ஒற்றுமை நமக்குள் வராது. ரெண்டாவது, கிறிஸ்துவர்கள் மதம் மாற்றுறாங்க, இஸ்லாமியர்கள் எதிரிகள்னு காட்டுறாங்க. இதில் மதிமயங்கி நிற்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த பேக்வேர்டில் இருந்து SC ST OBC பிராமணனை தவிர எல்லாம். பிராமணன் பாருங்கள், கில்லாடி அவனுடைய காரியத்தை சாதிக்கிறாங்க. 10% எப்படி தட்டி தூக்கினா பாருங்கள். இது கூட யோசிக்க தெரியாத முண்டங்க தான் இது. இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த SC ST எல்லாம், இந்த BC OBC எல்லாரும் அனுபவிக்கட்டும். அப்போ கூட கண்ணு திறக்கிறது இல்லையே, அங்கே தானே விஷயம். இதை நம்முடைய இந்தியாவினுடைய இப்பத்தி நிலைமை. ஊழல் மன்னர்கள் நாட்டை ஆளுகிறார்கள். ஆகையினால் பிரியமானவர்கள், இதிலிருந்து ஒரே வழி புரட்சியை விட்டு எலெக்ஷன் கிடையாது. ஏன்னா எலெக்ஷனில் இவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்கள் மிஷின் வச்சு நல்லா ஏமாற்றுவாங்க. நம்ம நாய் குறைக்கிறது போல் குறைக்க வேண்டியது தான். கோர்ட்டு ஏற இருக்க வேண்டியது தான். நீதி கிடைக்கவே கிடைக்காது. அப்படியாச்சு நம்முடைய நாடு. சரி, இப்போ இஸ்ரேலுடைய விஷயத்தை நாம் பார்ப்போம் பிரியமானவர்கள். அது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் இப்படி தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவில் உள்ள ஊடகங்கள், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம். இதோ இஸ்ரேல் அழிய போகுது, அவ்வளவுதான், அமெரிக்கா படபடப்பு, பைடனுடைய கால் நடுங்குது, நெத்தன்யாகு ஆளுக்கான ஓடிப்போனார், டெல் அவீவ் எரிகிறது, ஜெருசலேமில் பாம்பு, இப்படி இல்லாத பொய்யை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு தெரியல. ஆனால் நடக்கிற விஷயம் என்ன, நிதர்சனம் என்ன, யதார்த்தம் என்ன நடக்குது? ஏன் ஈரான் போர் தொடுக்கலை? ஏதோ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அவருடைய பேர் எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் தான் என்னது அரசியல் நிபுணர், அதே போல் சரித்திர வல்லர், ஆராய்ச்சியாளர் நல்லா சொல்லி பல புத்தகங்களெல்லாம் எழுதி யூடியூப்பில் பார்க்கல நீங்கள் அவரை பற்றி. அவர் தரவாடுனா கேரளாவில் அதுன்னா இதுனால அவர் பாட்டுக்கு கணிச்சிட்டு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறார். அவரை தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க. இவருடைய ஒரு பேட்டி நடந்தது ஆகஸ்ட் 12 பாருங்கள். அப்படியே இஸ்ரேல் அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க ஈரான். ஆனால் ஒன்றும் பண்ணவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது இஸ்ரேலை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. என்ன பண்ணாங்க, என்னமோ ஆகஸ்ட் 12 அவங்களுடைய ஒரு பண்டிகை, அன்னைக்கு தான் ஈரான் தாக்குவாங்க, 7வது சனிக்கிழமை, என்னென்னமோ பேசிட்டு வந்தாங்க அவங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய கணிப்பெல்லாம் பொய். இவங்க செய்கிறதும் பேசுகிறதும் எல்லாம் பிரியமானவர் எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆறுதல், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் என்று. மறுபடியும் இன்னும் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் என்னதுன்னா, இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களுக்கு நடக்கின்ற அந்த அரசியல் விஷயமும் வேறு, இந்தியா விட்டு வெளியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அந்த அரசியல் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. கிறிஸ்துவர்களும் அவர்களும் சிறுபான்மையாளர்களாக இருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மண்ணில் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் நமக்கும் இருக்குது. நமக்கு என்ன இருக்கோ அதுதான் அவர்களுக்கும் இருக்குது. மற்றவர்களுக்கு என்ன இருக்கோ அது நமக்கும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்தியா விட்டு வெளியில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமியர்களும், எந்த நாடாக இருக்கட்டும்,
அங்கே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவர்களை விரோதியாக பார்த்து இப்போ போன வாரம் கூட ஐஎஸ்ஐஎஸ் இப்போ கொஞ்சம் பேர் அங்கங்கே இருக்கிறாங்க. இப்போ கூட கிறிஸ்துவங்களை ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு போட முழங்கால் விட்டு அப்படியே இந்த செயின் சொல்ல தலை அறுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷம் மட்டும் அப்படி நடந்தது. ஐஎஸ் எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் அதெல்லாம் இதாகிடுச்சு, காமாயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவங்க செய்கிறாங்க? இந்த பொல்லாத ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், இந்த குரான், அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான அவங்க நம்பி செய்கிறாங்க. கிறிஸ்துவர்களும் அதாவது இஸ்ராயேலிகளும் ஹீப்ருக்களும் அதான் யஹூதின்னு சொல்கிறாங்க, 2 கூட்டமும் காஃபிருங்க அவங்கள கொலை செய்வது அல்லாஹ்க்கு பிடிச்சது. இதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க இந்த விஷயம். இது ஒத்துக்கவே மாட்டாங்க, எடுத்து காட்டினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றுமல்ல. அந்த புத்தகமே ஒரு கொலை செய்கின்ற புத்தகம், காம வெறி பிடிச்ச புத்தகம். முகம்மதனுடைய வெறும் காமலீலைகள் எழுதி வச்சுருக்கிற புத்தகம். கேட்டால் அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனார். ஆயத்திறனா தேவனுடைய வாக்கியத்தை சொன்னார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆயத்தை சொல்கிறார். கற்பழிக்கும் போது இது உனக்குன்னு கற்பழிக்கக்கூடிய பொண்ணு இதுன்னு சொல்லி கடவுள் பேசுகிறார், அல்லாஹ் பேசுகிறார். இப்படி தனக்குன்னு சாதகமாக தன்னை தப்பித்து கொள்ளும்படிக்கும் தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் குரான். அவன் ஒரு பேடோஃபீலியா வியாதி உள்ளவன், அதான் அதுக்கு அர்த்தம். பேடோஃபீலியா வியாதி என்றால் காம இச்சை உணர்வு உள்ள ஒரு சைக்கோ பேஷண்ட், அதான் பேடோஃபீலியா. முக்கியமாக அவங்க சிறு பிள்ளைகள் 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களிலிருந்து அவங்க காம இச்சைக்கு பயன்படுத்துவாங்க, உடலுறவு கொள்வாங்க. அதுதான் ஆயிஷா 6 வயசில் கல்யாணம் பண்ணி 9 வயசில் அவளோட போய் சேர்ந்துட்டான். இந்த ஆளுக்கு 65 வயசு இருக்கும்போது. ஏதோ 30-40 வயசுக்குன்னா பரவாயில்ல, 6 வயசு பொண்ணு. அதே மாதிரி இவரை விட பெரிய 18 வயசு பெரிய கதிஜாவில் கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ எல்லா வயதிலையும் இருக்கின்ற ஸ்திரீகளை இவர் அனுபவிச்சிட்டார். அது மட்டும் இல்லை, குரானில் என்ன சொல்லுகிறது, அதாவது ஹதீஸில் என்ன சொல்லுகிறது, ஒரு கணவன் மனைவி நடந்து போனால் முகம்மதுடைய கண் அந்த மனைவி மேலே பட்டால் உடனே ஒருவேளை அல்லாஹ் சொல்லி இந்த பொண்ணை நீ அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னால் உடனே அவர் அந்த பொண்ணுக்கு தலாக் கொடுத்து அந்த பொண்ணை நபிக்கு கொடுத்தாகணும். இதுதான் சட்டம். என்ன சட்டம் பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா விதவைகளையும் இவர் தான் கல்யாணம் பண்ணுவார். இப்படி ஒரு செக்ஸு பைத்தியம் இருந்தால் ஒரு சைக்கோ அவரை தான் இவங்க நபின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதிராக யாரும் பேசினா அவங்க கொல்லப்படணும். இதெல்லாம் குரான் எழுதி வச்சுருக்கு. இப்படி தீவிரவாதத்தையும் கொலையும் ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணக்கூடிய புத்தகம் அது ஒரு சைட்டானிக் புக். அதான் சல்மான் ருஷ்டி சொன்னார், இது ஒரு சைட்டானிக் புக்குன்னு. அதனால தான் அவரை கொல்ல பார்க்குறாங்க. ஏன் கிறிஸ்துவத்தை அந்த மாதிரி யாராவது இயேசுவை பற்றி எதிர்த்து பேசினாலோ பைபிள் எரிச்சாலோ யாராவது எது பண்ணுறாங்களா? ஒன்றும் பண்ணலை. ஏன் இவங்களுக்கு அந்த வெறி? ஏன் அந்த வெறினா அந்த புத்தகம் அப்படி சொல்லப்படுகிறதுனால. சரி, நான் அதே சொல்லிட்டு போகல நான். அப்போ அகையினால் என்ன நடக்குது, இவர்களுக்கு இஸ்ரேல் யகூத விரோதிகள், ஆனால் நாம் அவர்களை சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இது அவர்களுடைய லேண்ட். அது சரி, அது ஒரு பக்கம். இப்போ யுத்தத்தை பற்றி நான் பேச வருகிறேன். அப்போது என்ன நடக்குது, இவங்க ஈரான் அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, ஒரு புண்ணாக்கும் நடக்கல. அதுக்கெல்லாம் 300 இதை விட்டாங்க. அதெல்லாம் இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணியாச்சு. இதில் இஸ்புல்லாவை பயங்கரமாக ஏமாத்தினாங்க ஈரான். பாருங்கள், இந்த ஃப்ராடுங்களே இஸ்லாமியர்களை ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துனாங்க, ரஷ்யாவில் பயன்படுத்த முடியாத ட்ரோனுங்கள் இருக்குது. எப்படி பயன்படுத்தப்பட முடியாத ட்ரோன்கள் ஜெர்மனில் இருந்தும் யூரோப்பினுடைய மற்ற பகுதியிலிருந்து அதே போல் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலிருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஸ்பீடான ஃப்ளைட்டுடைய ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரோன்ஸு உக்ரைன் கொடுத்தாச்சு. செலன்ஸ்கி அதுதான் பயன்படுத்துகிறார். இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யன் ட்ரோன்ஸ் பயன்படுத்த முடியாது. ரஷ்யாவில் இருக்கின்ற மேக்ஸிமம் ட்ரோன் ஸ்பீடு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அதை கொண்டு அது இப்போ வேஸ்ட் ஆச்சு, அது அவுடேட்டட் ஆச்சு. ரஷ்யா என்ன பண்ணாச்சு, அதை அப்படியே ஈரான் கையில் கொடுத்தாச்சு. அதிலிருந்து ஈரான் ஒரு 300 யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு, இது எதுக்கும் பயன்படுத்த முடியாதுன்னு. இதில் கிட்டத்தட்ட 8000 ட்ரோன்ஸை ஹிஸ்புல்லாக்கு ஈரான் கொடுத்தாச்சு. எல்லாம் அவங்க பேர் அக்கௌண்ட் வைக்கலாம்ல, உங்களுக்கு இவ்வளோ காசு நாங்கள் செலவு பண்ணோன்னு. 8000 ட்ரோன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ரஷ்யன் மேடு ட்ரோன்ஸு. அந்த 8000 ட்ரோன்ஸை தான் 300-400 விடுறாங்க. இஸ்ரேல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டர்செப்ட் பண்ணுறாங்க ஏடோம்னால. இப்போது அதில் 1-2 விழுது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ஜனங்கள் இல்லாத இடத்துல. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஜனங்களை இந்த காசா லெபனான் பார்டரில் இருந்து இஸ்ரேல் வெளியேற சொல்லி வேறு இடத்துல
குடிபெயர வச்சாச்சு. அந்த பில்டிங் காலி பில்டிங் தான் அங்கே இருக்குது. பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இல்லை, வெறும் பில்டிங்ஸ் தான் இருக்குது. ஒரு ஆளுங்க தங்கலை. இவங்க அனுப்புறதெல்லாம் அங்கே தான் விழுது, அது வெடிக்குது, அதை காட்டுறாங்க அவங்க. புரியுதுங்களா? என்னமோ இஸ்ரேலினுடைய ஏர்பேஸ் அவ்வளோதான், சின்ன பின்னம் நம்ம ஊடகங்கள் அப்படி பண்ணிட்டு ஏடம் அந்த மிஷின் அந்த கன் அதை நாசம் பண்ணிட்டாங்க. ஏடம் கிட்டேயே வர முடியாது. அவங்க ஸ்லிங் ஷாட் வச்சுருக்கிறாங்க, டேவிட் ஸ்லிங் ஷாட்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது. சும்மா போய் பேசி அதை நம்ம ஊடகங்கள் எடுத்து காட்டுறாங்க. ஆனால் என்ன நடக்குது, என்ன நடந்தது, இதை இவங்க சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. போன வெள்ளிக்கிழமையிலேருந்து அட்டாக் ஆரம்பித்தாச்சு. அறிக்கை பண்ணாத யுத்தம், இன்னும் யுத்தம்னு அறிக்கை பண்ணலை இஸ்ரேல். ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டான யுத்தம் ஆரம்பித்தாச்சு. அவங்க டிக்ளேர் பண்ணாதது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தினமும் 100கணக்கான ஏர்கிராஃப்ட் லெபனானுக்குள் கடந்த போது கிழக்கு லெபனான்லேருந்து அவங்க குண்டு போட்டுக்கிட்டே வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கிழக்கு லெபனான்லேருந்து குண்டு போட்டுக்கிட்டே வராங்க. லெபனான் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எந்த உடவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டுங்களெல்லாம் இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போதும், நீங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணது போதும், ஏன்னா உண்மை சொல்கிறதில்ல அவங்க. அது ஒரு பக்கம். இப்படி நடக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னா, கலீத் மகத் என்ற ஃபத்தாவினுடைய லீடர், அவர் போன வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ரெட் காரில் போயிட்டுருக்கிறார். போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய தம்பி முனீர் மகத்தும் கூட இருக்குது. இந்த 2 பேரும் சந்திக்கிற காரை அவங்க ஹைவேல போயிட்டே இருக்குது. ஒரு பில்டிங் கிட்ட நெருங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆகாயத்தில் இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டு போகுது. கரெக்டாக பின் பாயிண்ட் அந்த காரை தூக்குறாங்க. வேறு அக்கம் பக்கத்தில் காருக்கோ பில்டிங்க்கோ நடக்கிறவனுக்கு ஒன்றும் எந்த சேதமும் நடக்கலை. கரெக்டாக அந்த கார் அடிக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும், யார், கலீதும் முனிவரும் டிரைவரும் 3 பேரும் சாவுறாங்க. ஏன் இவங்கள கொண்டாங்க? இவங்க ஃபத்தாவினுடைய லீடருங்க. அது மட்டுமல்ல, ஈரான்லேருந்து ஹிஸ்புல்லாக்கு வர ஆயுதங்கள் எல்லாம் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இவங்க தான். இவங்களுடைய பிளான் இவங்க தான் கைட் பண்ணுறாங்க, எந்த வழி கொண்டு வரணும். இவங்க தான் அந்த தலைவர்கள், இந்த 2 பேர். அது மட்டுமல்ல, இந்த ஹிஸ்புல்லாக்கும் ஹமாஸுக்கும் ஈரான்லேருந்து வருகின்ற காசை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நம்பர் 1 தலைவர்கள் இந்த 2 பேர். இந்த 2 பேர் அடித்தாச்சுன்னா அப்புறம் அந்த அளவுக்கு ஆம்சம் காசெல்லாம் வராது. தூக்கிட்டாங்க அந்த 2 பேரை. இது பெரிய அதிர்ச்சி ஆச்சு ஹிஸ்புல்லாக்கு. ஏன்னா இவர்கள் சஞ்சரிக்கின்ற அந்த கார் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த காரை நிப்பாட்டி வேறு காரில் ஏறுவாங்க. அவங்களுக்கு தெரியும், உயிருக்கு பயம். வேறு காரில் ஏறி 5 மணிக்கு வரேன்னு சொன்னால் 6 மணி 7 மணி 8 மணிக்கு போவாங்க. டைம் மிஸ் பண்ணுவாங்க, ரூட்டை மாற்றுவாங்க. இப்படி தான் அவங்க தப்பிச்சிட்டு வராங்க. அப்படி என்றால் பின் பாயிண்ட் அவங்களை அடிக்கணும்னா கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு மொசாதுடைய ஏஜென்ட்டுங்க அவங்க நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் சிரியாக்கும் ஹமாஸுக்கும் பெரிய ஒரு எச்சரிக்கை. விட்டு அவங்களே நாங்கள் தாக்குவோம். அந்த 2 பேரும் தூக்கியாச்சு. இப்போ ஈரான் வாயை மூடிட்டு இருக்கு, ஒன்றும் செய்யலை. சொல்லியாச்சு நெத்தன்யாஹு, எங்களுக்கு எதிராக எந்த நாடாக இருக்கட்டும், அப்புறம் அது ரஷ்யாவும் வந்தாச்சு, எங்களுக்கு எதிராக ஏதாவது ஸ்பார்க் வந்துருச்சுங்க, நாங்கள் அந்த நாட்டையே தாக்குவோம், டைரெக்டாக தாக்குவோம். இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய நாட்டு மக்களையும் காக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் செய்கிறோம் என்று நெத்தன்யாஹு தைரியமாக அறிக்கை விட்டார். அது மட்டுமல்ல, இப்போது சமீபத்தில் பார்த்தா யாஹியா சின்வர் என்ன பண்ணுறார், லேடிஸுங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு டனலுக்குள்ளே போகிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ டனல் மாறிக்கிட்டே இருக்கிறார், இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு இடத்துல நில், ஒரு இடத்துல தங்கணும் இல்லை, எத்தனை நாள் டனல் மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ அதுக்கேற்றபடி அவங்க பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க? அடிக்கிறதுக்கு. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து நவீன லேட்டஸ்டான டெக்னாலஜியான ஒரு ரடார் கம் ஸ்கேனர் கொடுத்துருக்கு, மிஷின்ஸும் கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு. வேறு எந்த நாட்டிலையும் இல்லாது. அதாவது 4 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே போகுமா. அந்த மாதிரி அதை அப்படியே ஸ்கேன் பண்ண முடியும். அதில் ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல ஒரு போகிறார் என்று அவங்க செக் பண்ணுறதுக்கு அது கூட அவங்க கையில் கிடச்சாச்சு. அப்படி என்றால் சின்வருடைய நாட்கள் எண்ணப்பட்டாச்சுன்னு. அது மட்டும் இல்லை, நேற்று தினத்தில் ஹிஸ்புல்லாவோட லீடரான ஹசன் நஸ்ருல்லாவுக்கும் டார்கெட் கொடுத்தாச்சுன்னா நெத்தன்யாஹு அவரையும் தூக்கணும். இத்தனை நாள் அவரை தூக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை.
இப்படி விட்டாச்சுன்னா சரி வராது, அவங்களே தூக்கணும்னு இறக்கி விட்டாச்சு. அப்போ 2 லிஸ்ட்டு இருக்குது அவங்க கையில். ஒன்று சின்வர், இன்னொன்று ஹசன் நஸ்ருல்லா. 2 பேரை இப்போ நோட் அவுட் பண்ணியாச்சு. அவங்களோட ஒவ்வொரு செகண்டு மூமெண்ட்டும் தெரிஞ்சு கரெக்டான நேரத்தில், அதாவது இவங்களை அடிக்கும்போது மற்ற பொது ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதை பார்த்து தான் அவங்க அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ ஹிஸ்புல்லா என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் அம்மா செய்தது போல் லெபனனில் ஸ்கூல் மத்தியில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து, ஹாஸ்பிட்டல் டெரஸில் இருந்தெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க திருப்பி அட்டாக் பண்ணியாச்சுன்னா நான் ஐயோ ஹாஸ்பிட்டல் அழிச்சாச்சு, ஸ்கூல் அழிச்சாச்சுன்னு பப்பன்னு கத்துவாங்க. இனிமேல் அது இல்லாமல் இவங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஏஜென்ட்ஸுங்க அப்படி பரவி இருக்காங்க. அவங்க லெபனன்லேயும் சரி, ஈரான்லேயும் சரி, ஈவன் காசாலேயும் சரி. ஆகையினால் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக செய்கிறாங்க இஸ்ரேல் ஆர்மி. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு 500 கேரேஜ் ஃப்ளைட், புரியுதுங்களா, 500 கேரேஜ் ஃப்ளைட்டில் ஆர்ம்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 107 கப்பலில் வருது. மொத்தம் 50,000 டன். யோசிச்சு பாருங்கள், 50,000 டன் ஆர்ம்ஸுனா ஆயுதங்கள் வந்து இறங்கியாச்சு, இஸ்ரேலில் வந்து இறங்கியாச்சு. இந்த நியூஸும் வெளியில் தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த கலீத் மகத்தையும் அதே போல் முனீர் மகத்தையும் அடித்த உடனே ஏற்கனவே இஸ்மாயில் இவரை யாஹியா அடித்தாங்கல்ல, ஹனியாவை, அதுலேயே நடுங்கியாச்சு. இந்த 2 பேரை அடித்த உடனே இப்போ எல்லாருக்கும் புரியுது நம் தலை மேலே பூமி எப்போ விழும். சைக்காலஜிக்கலாக எல்லோரும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. எப்போ ஏன் நடக்குன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல மொசாத் ஏஜென்ட்னு சொல்ல முடியாது. கூட நிற்கிறவனே மொசாத் ஏஜெண்டாக இருப்பான், கார் ஓட்ட டிரைவரே மொசாத் ஏஜெண்டாக இருப்பான். இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த வாரம் அடுத்த வாரம் இது 2ல் ஒருத்தர் சத்தாலும் சாவுவாங்க, இல்லைன்னா அவங்க சாகிற வரைக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். யாரும் வாய் திறக்கிறதில்ல. இப்போ சவுதி அரேபியா வாய் திறக்கலை. ஒரு அரபு நாடாவது இஸ்ரேலுக்கு எதிர்த்து பேசியிருக்கா? பேசலை. இந்த தாக்குதலை பற்றி பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. நேற்று தினத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இஸ்ரேலிருந்து கிட்டத்தட்ட 100 சில்லற ஏர்க்ராஃப்ட் போய் அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சிங், அதாவது இஸ்ரேலுக்கு எதிர்த்தப்போல் அவங்க தாக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இந்தந்த இடத்துல இந்தந்த லாஞ்சருங்க இருக்குது. ஒவ்வொரு பிளேனும் 1ன்ற டார்கெட்டில் கிட்டத்தட்ட 100 சில்லற ராக்கெட் லான்ச் அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் எங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க அவங்க? இதுவும் வெளியில் வருது. நம்முடைய இந்தியன் ஊடகங்கள் பேசலை, இவங்க யாரும் இப்போ இது பேசுகிறதில்ல. ஏன்னா தாங்கள் பேசுனதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போது. ஆகையினால் பிரியமானவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது? உடனே நாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சமாதானமாக இருந்தாலும், ஆனால் இது அந்த சந்தோஷத்துக்குள்ளே வழிவகுக்காது. ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் வசனத்தினுடைய நிறைவேறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தினுடைய நிறைவேறுதல் இப்படிலாம் நடந்து இனிமேல் நம்ம இஸ்ரேலோட யுத்தம் செய்யணும்னா எல்லாரும் சேர்ந்து யுத்தம் செய்வோம். ஏன்னா ரஷ்யாவினால் உக்ரைனை ஜெயிக்க முடியல. ஏன்னா ரஷ்யாவில் ஆயுத பற்றாக்குறை, ஆர்மி பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை எல்லாம் இருக்குது. தத்தளிச்சிட்டு இருக்கு ரஷ்யா. அதனால் ஈரான் கிட்டே இருந்தும் வடகொரியா கிட்டே இருந்தும் அவுடேட்டடானது வாங்குறாங்க. அதெல்லாம் இப்போ அங்கே யூஸ் பண்ண முடியல. இதோ நாங்கள் நியூக்ளியர் போடுவோன்னு சொன்னாங்க, அதெல்லாம் போட முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம ஆளுங்க சொல்ல நியூக்ளியர் போட்டுருவாங்க, சும்மா ஒன்றும் போட முடியாது. டர்க்கியுடைய அதிபர் எர்டோகான் எங்கே இருக்குன்னு தெரியல. மற்ற அரபு நாடுகள் வாய் மூடிட்டு இருக்காங்க. ஆனால் இவரெல்லாம் ஒன்று சேருவார்கள், சேர்ந்து யுத்தம் செய்வோம் என்றது போல் வருவார்கள். ஆனால் அது இப்போ அல்ல, இன்னும் அதுக்கு நாட்கள் உண்டு. புரியுதுங்களா? அப்படி யுத்தத்துக்கு வந்தாலும் உலகம் எதிர்த்து அது இல்லாமல் போயிடும். அது நீங்கள் பார்க்கணுன்னா 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகம் படிக்கலாம். ஆனால் 3ஆம் உலகப்போர் வரும், இப்பொழுதல்ல. அதிமகோபதிரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியடு, கர்த்தருடைய வருகைக்கு முன்னே தான் அது நடக்கும். மறுபடியும் இதை சொல்கிறேன் என்றால், இந்த எம்டி ஜெகனை போல வேத வசனத்தினுடைய விஷயம் தெரியாமல் இதோ 3ஆம் உலகப்போர், இதோ 3ஆம் கடப்படான்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஃபாஸ்ட்டாக. என்னமோ அது நடக்க போகிறது போல். ஒன்றும் நடக்கிறது இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், நடக்காது. அது காலங்கள் இன்னும் இருக்குது.
அதுக்கடியில் நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. என்ன இருக்குது? அநேகரிடத்தில் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும், அநேகரை தேவராஜ்யத்துக்குள் கொண்டு வர வேண்டும், உண்மையை உடைக்கணும், விசுவாசத்தில் வளர வேண்டும். இன்னும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ நபர்களில் சுவிசேஷம் போகாமல் இருக்குது. நாம் இந்த குறுகிய காலத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமான ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும். பிரியமானவர்களே, இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இல்லாத இதோ வருதுன்னு சொல்லிட்டு ஜனங்களை ஒரு விதமாக ஃப்ரையிங் பேனில் வச்சுருக்கிறது போல இல்லை. வராது. உக்ரைன் ரஷ்யா வார் நடந்த உடனே எம்டி ஜாகன் சொன்னார் 3ஆம் உலக போர் வருதுன்னு சொல்லிட்டு வருஷம் 3 ஆச்சு. இப்போது ஈரான் இது நடந்த உடனே ஏதோ உலக போர் வருதுன்னு எம்டி ஜாகன் சொன்னார். அது சொல்லிட்டு மாதம் 2 ஆச்சு. நான் சொல்கிறேன் வராதுங்க. சொல்லி ஒரு நாளைக்கு நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. 5-6 வருஷம் கழிச்சு நடக்கும். பார்த்தீங்கன்னா அன்னைக்கே சொன்னேன்னு டமார்னு. அதனால் அது இல்லை, துல்லியமான தீர்க்கதரிசனமாக இருக்கணும். வசனத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும். சரி பிரியமானவர்களே, நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். மறுபடியும் வெள்ளிக்கிழமை இன்னொரு வீடியோவில் புது தகவலோடு வருகிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் சொல்கிறது போல சொல்கிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களோ கொண்டவர்களானால் நல்லது, தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழுங்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தனானவர், பூமியில் மனுஷனாக வந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் சிருஷ்டித்த மனுஷனுக்காக சிலுவையில் பலியானார். இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்கிறது போல அவர் இரத்தம் சிந்தி மனுக்குலத்தை பாப சாபத்திலிருந்து விடுதலை செய்தார், பலியானார். அந்த பலியை மீட்டு உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் நம்மை பரலோகம் கொண்டு போகும்படிக்கு கடைசி நாட்களில் வரப்போகிறார். அதற்கு முன்னாடி ரகசிய வருகை ஒன்று இருக்குது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகுதான் இந்த போராட்டங்கள் பூமியில் நடக்கும். அதில் நீங்கள் சிக்காதிருக்க வேண்டும் என்றால், நரக வாழ்க்கை வராமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரே வழி, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று ஆணித்தரமாக அடித்து சொன்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஜீவித்தால் உங்களுக்கு அந்த சமாதானமான பரலோக வாழ்க்கை கிடைக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த ஜாதி பிராமண ஜாதியாக இருக்கலாம், பஞ்சமலை கூட இருக்கலாம், முஸ்லீமோ யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். இதில் இந்த ரிக்வேதம் படித்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். நிஷ்கலங்க புருஷா என்று சொல்லப்பட்டது தான் களங்கம் இல்லாத புருஷனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசில் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாராலும் சொல்ல முடியுமோ என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்வி இன்றைக்கும் ஜீவனுடன் இருக்கிறது, ஒருத்தராலையும் நிரூபிக்க முடியல. ஆனால் நிஷ்கலங்க புருஷான்னு இருக்குது. அவரை நம்புங்க, ஜீவிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.